அதுலேயே அந்த காது குத்த காவடி ஏற்றம் எவ்வளோ பேர் இருக்கிறோம். அதனால் அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான். ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தாப்பனுக்கு ஆசை. ஆனால் அவங்களால வண்டி ஏறிலாம் போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை வந்து காசி பார்த்தாச்சு, ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை. உள்ளகாரன் இந்த கருவாட்டு டோலி தெரியுமா, கருவாட்டு கூட தூக்கின்னு வருவோம், அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கூடியில் அப்பாவையும் ஒரு கூடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்துக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு. அவன் இல்லை புள்ள. ஒரு தாய் தகப்பன் வளர்ந்த பிறகு நம்ம 1000 வாயாடுறோம். ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறதில்லை பிள்ளைங்க. எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பான், எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருப்பான், அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அதனால் அது வாலிப கோளாறு. அது எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வம் கூட பின்னாடி தான். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை அவமதிச்சுட்டு தெய்வத்தை வணங்கூடா கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான். இதுதான் தெய்வ தத்துவம். இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு தரம் வரும், திடீர்னு ஒரு பேதி ஆகும், திடீர்னு ஒரு வாந்தி வரும். இவ்வளவும் அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தள்ளுறாங்க. அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன்னு அப்படியே ஓரங்கட்டி பிளாட்பாட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகம்தான் கெதியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுப்பா. உபதேசம் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சின்முத்திரை. சின்முத்திரை. இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கட்டை விரல் சிவம், ஆள்காட்டி விரல் அம்பாள். இந்த ரெண்டு எப்போ சேர்த்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம். இது ரெண்டும் தனித்தனியாக வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது, நாசம்தான். இது ரெண்டும் சேரணும். இங்கே வெளியே உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும். சந்திரகலை சூரியகலை, சூரியகலை சிவம், சந்திரகலை அம்பாள். ரெண்டு மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும். ஆக்கினால் மோட்சம். இதுக்கு சேர்க்கறதுக்கு தான். இது ஆன்மீகம். இது ரெண்டையும் சேர்த்தினா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியாக இருக்கும். சயின்ஸ். இது சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்க்கு இந்த ரெண்டு விரல் சேரணும். டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க இது மூடி மூடி தோற. இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நிறைய ரிலாக்ஷன் ஆகும். இது சயின்ஸ். இது நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரி, சொல்லு. இன்னொரு கேள்வியா? இன்னொரு கேள்வி கேளு. அடுத்து செட் பண்ணி அமிச்சிக்கிது பின்ன கேட்குறேன். கரெக்டாக அமிச்சிட்டு உட்காந்து வேடி பார்க்குறாங்க. பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு வழின்ட்டு. ஐயா, அதிகாலையில் முருகருக்கு வந்து பரணி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதான் பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம் முருகருக்கு வெடிகாலம் பண்ணுறாங்க. சரி, அதன் பொருள் என்னையா? கர்ப்பாபிஷேகம்னு அர்த்தம். கர்ப்பாபிஷேகம். பரணி தீபம் ஐயா? பரணி தீபம்னா பறந்ததுன்னு அர்த்தம். பறந்ததுன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் இருந்தது பறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் வேற அவ்வளோதான். சரி. நாவில் அறுசுவே மறந்து போச்சுன்னா எப்படி சாமி இருக்கும்? இறந்துடுவான்னு அர்த்தம். ஏன்னா நாக்குக்கு சுவை இருக்கும் ஒரு வரைக்கும் தான் உணவு உட்கொள்ளும். நாக்கினுடைய சுவை போயிடுச்சுன்னு சொன்னால் உணவு உட்கொள்ளாது. உணவு உட்கொண்டால்தான் இந்த உடலில் உயிர் வாழும். இந்த உணவு உட்கொண்டால்தான் இந்த உடல் தடமாக இருக்கும். உணவு உட்கொள்றது போச்சுன்னு சொன்னால் இந்த உடல் சத்து இழக்கும். சத்து இழக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற பிராணன் வெளியேறிடும். சொல்லுமா. துன்பம் வரும் வேலையில் மட்டும் நான் ஏன் சாமி இறைவனை வேண்டுகிறோம்? ஆமாம், தான் என்ற கர்வம். அது என்னால் முடியும்னு போகிறது
தோல்வி அடையும் போது, துன்பப்படும் போது, ஐயோ நம்மளால் முடியல, கடவுளாவது இப்போ காப்பாற்றுவாரன்ற ஆணவத்தில் அலையுது. ஆனால் ஒரு மனிதன் மிருகங்கள் மாதிரி வாழறவனுக்கு அது, மனித மாதிரி வாழறவனுக்கு துன்பம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் இளமையில் இருந்தே இறை வழிபாடு மனுஷனுக்கு அவசியம். மனிதன் மட்டும்தான் இறை வழிபாடு நடத்த முடியும், மற்ற ஜீவராசிகள் இறை வழிபாடு நடத்த முடியாது. ஏன்னா இறைவன் இருக்கிறான்னு ஒன்று அதுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது. அதனால தான் இவன் வீடு கட்டிக்கிறான், பொண்டாட்டி கட்டிக்கிறான், உறவுகளை வளர்த்துக்கிறான். ஜீவராசிகள் உறவுகளை வளர்க்குறது இல்லை, ஏன்னா மனம் இல்லை அது. அதனால் இவன் இளமையிலேருந்து அந்த இறை வழிபாட்டில் நிலைச்சி நின்னான்னா எல்லாத்திலையுமே மிதமான வாழ்க்கை வாழ முடிவு பண்ணுவான். அப்போ அவனுக்கு துன்பமும் இருக்காது, இன்பமும் இருக்காது, அவன் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் இவன் அவசர உலகத்தில் ஆணவ கர்வத்தில் இவன் எதையுமே என்னால் செய்ய முடியும்னு போகும்போது வெற்றி அடையும் போது அளவு கடந்த சந்தோஷப்படுவான், தோல்வி அடையும் போது அளவு கடந்த துன்பத்தில் விழுந்துடுவாமா. சொல்லுமா. சரி சாமி. மனைவிமார்களை கணவன்மார்கள் எப்பப்பட்டாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன சாமி? அழகு காரணமா, அழகு தான் காரணம். மனைவி அசிங்கமாக இருந்துட்டாள்னா, இவன் அழகாக இருந்துட்டாள்னா மனைவியை சந்தேகப்பட மாட்டான். ஆனால் இவனை விட மனைவி அழகாக இருந்துட்டாள்னா இவனுக்குள்ளே ஒரு பயம், இவன் யாராவது பார்ப்பானா, இவளை யாராவது பார்த்துருவானா, இதை எதையாவது பண்ணிடுவாதா அப்படின்ட்டு அந்த கணவன்மார்களுக்கு பயம்தாம்மா காரணம். சொல்லுமா. சரி சாமி. அப்புறம் எதுக்கு சாமி கல்யாணம் பண்ணும்போது அழகான பெண்ணை தேடும்? அழகா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆசை தீர்ந்தது, ஆபத்து வருமேன்னு பயப்படுறான். மனிதன் பூமியில எப்படி வாழ்ந்து காட்டணும் சாமி? தெய்வம் மாதிரி வாழ்ந்து காட்டணும்மா. ஏன்னா தெய்வம்ன்றது அடையாளம் கிடையாது, மனிதன் தான் தெய்வம். அந்த தெய்வம் மாதிரி மனிதன் வாழணும், வாழ்ந்து காட்டினான்னா அவனுக்கு சிறப்பான. இதனால் தான் வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார். அப்போ இறைவனை அவனுடைய இதயத்தில் வச்சுக்கினான்னா அவன் தெய்வமாக மாறுவான். அப்போ உலகத்தில் இருக்கிறவன்லாம் இவனை தெய்வமாக மதிப்பான், அவன் தான் உலகத்துக்கு வழிகாட்டிமா. சொல்லு. சரி சாமி. மனிதன் செய்யற பாவ காரியங்களை ஏன் அவன் நினைக்கிறதே இல்லை? யார் நினைக்கிறது இல்லை? மனிதன். மனிதன் நினைச்சான்னா பாவமே செய்ய மாட்டானே, பாவம் இல்லைன்னு தானே அவன் செயலே புரியுறான். அப்போ அந்த பாவம் அவனுக்கே தான் சேருமே தவிர அது அவனை விட்டு விலகவே விலகாது. கடவுளை உணர்ந்த பின் வாழ்ந்த பின் வாழ்க்கை அவசியம் தானா சாமி? வாழ்ந்த பின் தான் கடவுளை உணர முடியும், வாழறதுக்கு முன்னே கடவுளை உணரவே முடியாது. அதனால் கடவுளை உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கைக்கு வரமாட்டான். அதனால் கடவுளோடவே வாழ்வான்னு நினைப்பானே தவிர இந்த உலகத்தோட வாழ விரும்ப மாட்டான். அதனால் இந்த வாழ்க்கையை வெறுத்த பிறகு தான் அந்த இறை வாழ்க்கைக்கு போக முடியும். அதனால் அவன் அதிலேருந்து இதில் வரமாட்டான், அதில் இருந்துக்குனே வாழ்வான். அதுதான் வாழ்க்கை. அவனுக்கு பேர் தான் மகான், அவனுக்கு பேர் தான் சித்தர், அவனுக்கு பேர் தான் ஞானி. ஆனால் அவனை மனுஷன் தானே, ஆனால் பேர் மாற்றி சொல்கிறோமே, காரணம் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற பேரை சொல்கிறோம். சொல்லுமா. எப்போது ஒரு மனிதன் வந்து ஞானியாக ஆகிறான் சாமி? வாழ்க்கையில் எவன் ஒருத்தர் அது அளவு மீறி அடிபடுறானோ அப்போதான் அவன் ஞானத்துக்கு வர முடியும். வாழ்க்கையில் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் தான் செய்கிறேன்னு ஆணவத்திலேயே அலைஞ்சிக்கின்னு இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் எப்போ தோல்வி அடைகிறானோ அப்போ தான் கடவுளை தேடி ஞானி ஆக முடியும். ஞானி ஆகிறது ஒரு பிறவியில் ஆகிறது இல்லை. தாடி வச்சுக்கினா ஞானி கிடையாது, கொட்டை போட்டுக்கினா ஞானி கிடையாது. உண்மையிலேயே உள்ளத்தால் ஞானியாக இருக்கணும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது, அதுக்கு ஒவ்வொரு பிறவியாக அவன் பயணம் பண்ணணும். இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறது 100 ரூபாய் தான். கோடீஸ்வரனை காட்ட முடியுமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்கு எத்தனை பிறவி தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஞானம், ஒரு பிறவியில் கிடைக்கிறதே கிடையாது ஞானம். ஏதோ நினச்சிக்கிறா கடையில் போய் வாங்குகிற பொருள் இல்லை ஞானம். அவன் நிலையில் அவன் ஒவ்வொரு பிறப்புலையும் உயர்ந்து 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 கடைசி பிறவியில் நிற்கிறது தான் ஞானி. அதனால் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது. ஒரு பிறவியில் ஞானத்தை அடையவே எவனாலையும் முடியாதுமா. ஆனால் திடீர்னு ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியும், அவனுக்கு பல பிறவியிலேருந்து வந்திருப்பான். சொல்லுமா. ஒரு மனிதனுக்கு சொந்த பந்தம் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? ஒரு காலத்தில் சொந்த பந்தம் தான் முக்கியமாக இருந்தது, பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைய காலத்தில் பணம் தான் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம் இல்லைம்மா. பணம் இருந்தால் எல்லா சொந்த பந்தம் சூழ்ந்துடும், பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தமும் உங்கள்கிட்ட வராது. ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது, சொந்த பந்தம் தான் யோசித்தாங்க. இன்றைய காலம் பணம் தான்மா முக்கியம். உலகத்தில் பணம் இருந்தால்தான் எல்லாம் வாங்க முடியும். பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தம் இருந்தும் ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இருக்காது. சொந்த பந்தம் இருந்து உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஊரெல்லாம் சொந்தமாகிடும் உனக்கு. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஊரெல்லாம் உன்னை வெறுத்துறம்மா.
அதனால் பணம் தான் இந்த காலத்தில் முக்கியம். சரி சாமி, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வரப்போறது அந்த 4 சொந்த பந்தம் தானே? யாரும் வந்துக்கிறாம்மா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்ததா தெரியல. இப்போ நான் செத்தவொடனே என் பொண்ணை செத்துருவாளா? எங்கள் அண்ணன் செத்துருவாரா? எங்கள் தம்பி செத்துருவாரா? யார் எந்த சொந்தம் எப்போ இறந்து யாரு கூட போய்க்குது? பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வருவா, புள்ள சுடுகாட்டு வரைக்கும் போவான், அப்புறம் எது போவான்? பாவ புண்ணியம் தான்மா போவோம், எந்த சொந்த பந்தமும் போவாது. உடலுக்கு தான் உறவு, சொந்த பந்தம் ஆன்மாவுக்கு எந்த உறவும் கிடையாது. அதனால இறைவன் தான் உறவு, அந்த உறவை ஏற்படுத்திக்கணும். ஆனால் மனுஷன் ஏற்படுத்திக்கிறது இல்லை, இங்கத்து உறவையே ஏற்படுத்திக்கிறான், இந்த உடலோட அதை மறந்துடுறான். சொந்த பந்தம் கூட வந்திருந்ததுன்னா அடுத்த பிரிவில் இவர் தான் எங்கள் அக்கா வந்துக்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்லிடுவான். அதனால சொந்த பந்தமெல்லாம் இந்த உடலோட போயிடும். ஆன்மாவுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, இறைவு மட்டும்தான் சொந்தம். சொல்லுமா. மனிதன் பாவக்காரியம் செய்யறானே, அது வந்துச்சு ஏன் கவலைப்படுறது இல்லை? அவன் ஏன் கவலைப்பட்டான்னா பாவகாரியமே செய்ய மாட்டானே. ஒரு காரியம் செய்யறான், பாவம் தெரிஞ்சிட்டுனா அவன் செய்ய மாட்டான். திருடம் போறான், திருடுறான், திருடுறது தப்புன்னு தெரிஞ்சாமல் திருட மாட்டான். தப்புன்னு தெரியாத வரைக்கும் திருடிக்கிட்டு தான் இருப்பான். அது மாதிரி பாவம்னு அவன் தெரிஞ்சாதானே பாவத்தை நிறுத்துவான். பாவம்னு தெரியாத வரைக்கும் செய்துக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் நரக வேதனைப்படும் போது அதை நினைச்சு 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 சாவான் டெய்லி. கடவுள் இல்லை என்று வருபவர்களுக்கு உங்கள் பதில் என்ன சாமி? கடவுள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டாமா. ஒரு மனிதன் உடலுக்குள்ள கடவுள் ஒலாவுற வரைக்கும் தான் ஒரு மனிதன் ஒலாவ முடியும். கடவுள் அவனுக்குள்ள ஒலாவலைன்னா அவனுடைய உருவங்கள் இந்த மண்ணில் இருக்காது, மறைஞ்சு போயிடும். ஏனால்தான் பட்டினத்தார் அழகா சொன்னார், ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேனார். கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறான், ஆனால் நம்மளால் அறிய முடியல. ஏன்னா அறியாத அளவுக்கு நமக்கு அறிவு வளரல. அதை அறிஞ்சிட்டான்னா கடவுள் மறுப்பால இல்லைன்னா பேச மாட்டான். கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருப்போன்றதை உணர்ந்துருவான். சொல்லுமா. பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற பாசம் ஏன் சாமி ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லை? பெண் பிள்ளைகள் போகும்போது நீ கூட போறியா கடைக்கு? ஒரு 18 வயசு பொண்ணு கடைக்கு போதுமா சாமி, நீ கூட போறியா? 18 வயசுக்கு அப்புறம் அவளே போயிடுவாளே. அது எப்படி போயிடுவா? 5 வயசுல ஒன்று அனுப்பிச்சிடுவேன். 18 வயசு ஆச்சுன்னா கூட போவேன். ஆனால் 18 வயசு ஆச்சுன்னா பையன் கூட போக மாட்டேன். ஏன்னா பயம், சுயநலம். பெண்ணுக்கு ஆணுக்கு 18 வயசு ஆகி போச்சுன்னா இனிமேல் நான் சம்பாதிச்சு சாப்பிடுவோன்ற தைரியம், அதனால பாசம் இல்லை. பெண்ணுக்கு ஐயோ அப்பா அம்மா தானே நம்மளை காப்பாற்றி ஆகணும், அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும், அதனால அந்த சுயநலத்தில் பயப்படுற மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அப்பாவாது அம்மாவது என் புருஷன் தான் முக்கியம். அப்போ எங்கே போச்சு பாசம்? எங்கம்மா போச்சு பாசம்? அதனால சுயநல பாசம், அது உண்மையான பாசம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட பாசத்தை கடமை நம்ம செய்கிறோம்னு நினைக்கணுமே தவிர பாசத்தால் செய்கிறோம்னு நினைக்கக்கூடாது. சொல்லுமா. புண்ணிய காரியங்களுக்கு நம்ம செலவு பண்றோம்ல சாமி, அப்படி செலவு பண்றதுனால நமக்கு தர்மம் வருமா? வரும். ஏன்னா புண்ணிய காரியத்துக்கு நான் செலவு பண்றேன்னு நினைச்சும் செலவு பண்ணா தர்மம் வராது. என் கடமை நான் செய்யறேன், தர்மம் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு போடுற 10 ரூபாய் போடுறேன், நான் தர்மம் பண்ணங்கன்னு 10 பேர்கிட்ட சொன்னா தர்மமே ஆகாது. அதே நேரத்தில் 1 லட்ச ரூபாய் கொடுக்குற யாருக்கிட்டும் சொல்லாம கொடுத்தீங்கன்னா அது தர்மம் ஆகிடும். ஏன்னா பாவம் செய்யும் போது யாருக்கிட்டும் சொல்லலை. நீ சொன்னியா நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? சொல்லலை. சத்தம் இல்லாத இருந்தெல்லாம் புண்ணியம் பண்ணும்போது சத்தம் இல்லாத இருக்கணும், அப்போதான் அது பலிக்கும். மனிதன் தன்னுடைய மூளையின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக்கிறானா? அப்படி பயன்படுத்தாவிட்டால் பயன்படுத்துவதற்கு தியான மார்க்கத்தில் ஏதாவது வழிமொழி இருக்கா சாமி? இருக்குமா. ஞான மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு 9 செல்கள் இயங்குது. ஆனால் அவன் 9 செல்கள் இயக்கிறது இல்லை, அது இயங்கிறது தான் இல்லை. ஆனால் ஞான மார்க்கத்தில், உண்மையான ஞான மார்க்கத்தில் வரணும். ஞான மார்க்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உண்மையான ஞான மார்க்கம் எதுன்னு அவன் தேர்ந்தெடுத்து வந்தான்னால் கண்டிப்பாக அத்தனை செல்லும் இயங்க ஆரம்பிக்கும். இயங்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இல்லாத அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு அவனுடைய சாமர்த்தியம்தான் காரணம். சரி, எனக்கு அறிவு நிறைய இருக்குது, எனக்கு ஆற்றல் நிறைய இருக்குதுன்னு இருந்த இடத்துலையே இருந்தான்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி பண்ணால்தான் வெற்றி. இன்னொருத்தனால இன்னொருத்தனை வெற்றி அடைய வைக்க முடியாது.